ஆட்சியை வந்து ஒரு மாநில கட்சி பிடிக்குதுன்னா டெல்லியில் மிரண்டு போயிட்டானுங்க, அலண்டு போயிட்டானுங்க. இந்த மீன்வயல் இந்த 1949 திமுக கழகம் தொடங்கப்பட்டதுமே வந்து பெரியார் வந்து அண்ணாவை பயங்கரமாக திட்டுறார். என் வீட்டில் இருந்தவன், என் கூட வளர்ந்தவன், பெருசாக இப்போ சாதிக்க போகிறேன்னு கெட்ட போயிட்டான், ஆச்சா பூச்சா வாக்கரசியல் என்பது அப்படி இப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு. ஒரு திறமையானவன் தன்னை விட்டு போனால் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜர்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புலம்புறார். ஆனால் அண்ணா அதை சட்டை செய்யவே இல்லை. பெரியார்கிட்ட வந்து சரிக்கு சரி பேசாமல் அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, என்ன செஞ்சால் ஆட்சியை பிடிக்கலான்றது மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது. 1957 அவர் வந்து திமுக கழகம் வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிடுது. வெறும் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரைட். அதன் பிறகு இந்த 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் அண்ணா தோற்று போகிறாரு. அண்ணா தோற்று போனதுமே அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போகிறார். பார்லிமெண்ட்டுக்கு போய் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கும்போது நீங்கள் இது என்ன வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோரிக்கை, இதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஏன்னா நீங்கள் வந்து ராஷ்டிரபதியை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பிரதமரை வந்து ராஷ்டிரபதினு எப்படி வந்து நீங்கள் மாற்றினீங்களோ அந்த ஃபீல் என்ன வருதோ அதுதான் எங்களுக்கு தமிழ்நாடுன்ற பேர் மாற்றம் வரும்போது எங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வருது? அதாவது அண்ணா அரியணை ஏறினார், செக்ரட்டரியேட் தலைமை செயலகம் ஆனது. அண்ணா மூக்குப்பொடி போட்டு அரியணை ஏறினார், தமிழகத்தில் இருக்கும் ஆரியர்கள் தும்ப ஆரம்பித்தார்கள்.